நம்மளுக்குள்ள வர வேண்டிய அக்செப்டன்ஸ், டாலரன்ஸ், பேஷன்ஸ், அதுக்கு தான் அந்த வேலை நடக்குது. மெசேஜுங்க நம்மளுக்கு புரியல, வெறும் கோவப்படுறாங்கன்னு நினைச்சோம்னா அங்க மெசேஜ் வராது. ஃபேமிலியில ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பசங்களோ என்னன்னா அவங்க ப்ராப்ளம் இல்ல, உங்களுக்குன்னு சுயமா ஒண்ணும் இல்ல, நீங்க சுவிட்ச் போட்டா மாதிரி. பாத்திருக்கீங்களா? வீட்டுல திட்டினா கோவம் வரும். இதே வெளில யாராவது திட்டினா ஒண்ணு இல்லை, எங்களுக்கே பார்த்துருக்கோம். வீட்டுல அம்மா அப்பா திட்டினா செம்ம கோவம் வரும். இந்த அப்பனை அப்படின்னு திட்டுவோம். ஃப்ரெண்டு இப்போ போனா அவன் அசிங்கமா திட்டி அவன் அனுப்புவான். அவன் திட்டா எங்களுக்கு ஏன் வராதுன்னா, 1000 நாள் ஃப்ரெண்டு மாதிரி வராது, எனக்கு ஒரு கஷ்டம்னா வந்து நிற்பான். ஏன் அப்போ பேரண்ட்ஸ் வந்து நிற்க மாட்டாங்களா? அப்போ நான் தாட்டை என்ன போட்டிருக்கேன்? திட்டுற வார்த்தை திட்டே கிடையாது. அடிக்கிறது கூட ஏற்றுக்க முடியும். அடிக்கிறியா? அடி. திட்டல உனக்கு சந்தோஷமா? இன்னும் அடிங்க. அப்போ நாம் எந்த நிலையில இருக்கோம் சொல்லுங்கம்மா? திட்ட கேட்டுக்க முடியல, இதுல நம்மள அடிச்சுட்டா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்ப தேங்க்ஸ் டு தி சிச்சுவேஷன்ஸ். நாம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கோமாட்டு தான் நம்மளுக்கு செக்அப். நம்ம வேலை, நம்ம சிச்சுவேஷன் எப்படி அமையும்னா நம்மளுக்கு நம்ம கரெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அமையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது டாக்டர் கிட்ட, அதாவது என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட நல்லா பொறுமையாக பேசுகிறேன், நான் நல்லா ரிசீவ் பண்ணுறேன். மேடம் சொல்லுங்க மேடம் அப்படின்றேன். வீட்டுக்கு வந்த உடனே வேற மாதிரி நடந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? அது என்ன பண்ணுறேன்? வாங்குற சம்பளத்துக்காக இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ஏன் அந்த வேலை அமைஞ்சதுன்னா, எனக்குள்ள கரெக்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி வேலையே ஒரு ரிசப்ஷனோ, ஒரு டீச்சரோ, ஒரு மார்க்கெட்டிங்கோ, ஒரு இதுவோ ஏன் அமையுதுன்னா, நம்ம அது வேலை கிடையாது. நம்ம தப்பா நினைக்கிறோம். நம்ம ஃபேமிலியோ நம்ம ஆஃபீஸோ எதுவுமே அது வேலை கிடையாது. அதெல்லாம் என்னது? நம்மளுக்குள்ள வர வேண்டிய அக்செப்டன்ஸ், டாலரன்ஸ், பேஷன்ஸ், அதுக்கு தான் அந்த வேலை நடக்குது. ஒரு டீச்சரா இருக்காங்கம்மா, ஆமா இந்த காலத்து பசங்களாம் என்ன எல்லாம் தண்டம் அப்படின்றானா, பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயா டீச்சர் கிட்டயா? என்னமா கேரி பண்றாங்க? பசங்க கிட்ட கோவத்தை கேரி பண்றாங்க. அதை காட்டுது. பசங்கன்னா இப்படிதான் இருக்கும்னு உலகத்துக்கே தெரியும். பட் இவங்களுக்கு அக்செப்டன்ஸ் வரல. அப்போ இவங்க 2 பேர் ஏன் கனெக்ட் ஆனாங்க? அப்போ இவங்க உள்ளுக்குள்ள என்ன கேரி ஆகுது? பசங்க மேல கோபம். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க? டீச்சரா வந்து பசங்களோட கனெக்ட் ஆறாங்க. அப்போ நம்மளுக்கு ஆபீஸோ இதுவோ என்ன அமையுது? இப்போ உங்களுக்கு ஹஸ்பண்ட் மேல ப்ராப்ளம் வச்சுக்கோங்க, கோவம் கேரி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா நீங்க வந்து எல்லாரையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஹஸ்பண்ட் அப்படி தூரம் அப்படி வந்தாலே போறோம், இங்க பிபி ஏறும். எங்க தூரத்துல ஏன் நல்லா போயிருந்தது. அப்ப செக் யாரு? நம்ம தான் இல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கிட்ட இருந்தது பாருங்க, லைட்டா கிளிக் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல, அவருக்கு என்ன பண்ணணும்? தேங்க் பண்ணணும். ஏன்னா இப்போ பஞ்சு தடவறதுக்கே ஆளுதா, ஊசி போறதுக்கு யாருங்க வேணும்? ஊசி போடுறதானுங்க உடம்பு சரியாகும். நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்போ மெடிடேஷன் என்ன பண்ணுவோம்? நல்லா பஞ்சை தடவி அனுப்புவோம். தடவி அனுப்பிச்ச உடனே வீட்டுல என்ன பண்ணுவாங்க? அழகா ஒரு ஊசி போட்ட என்ன ஆகும்? நாம கத்துறோமா, கதறோமா, இல்ல நம்மளுக்காக தான்பா இந்த ஊசியே அப்படின்னு எடுத்துக்கிறோமா? இப்ப நினைச்சு பாருங்க. அப்போ ஊசியில கூட என்ன இருக்கு? ஞானம் இருக்கு. ஒரு பஞ்சு ஊசி போடுற விஷயத்துல கூட என்ன இருக்கு? ஒரு மெசேஜ் இருக்கு. அப்போ அதுலயே மெசேஜ் இருக்குன்னா, அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேமிலி என்ன கொடுக்குது? மெசேஜுங்க. நம்மளுக்கு புரியல, வெறும் கோவப்படுறாங்கன்னு நினைச்சோம்னா அங்க மெசேஜ் வராது. இவன் கோவப்படுறான், இவன் இதாரான் அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. இப்போ ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி ஒரு காஃபி சாப்பிட்டீங்க, ஒரு பால் சாப்பிட்டீங்க, அந்த பாலில் ஒரு வெறுப்பை கேரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? டைரி ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம்? இப்போ பாலை பற்றி நிறைய தப்பா சொல்கிறாங்க இல்லையா? ஆக்சுவலி உண்மையிலே பால் கெட்டதா? பால் கெட்டதா? கெட்டதில்ல. ஆனா இப்போ எப்படி கொண்டு வராங்க? டைரி ப்ராடக்ட் அவாய்ட் பண்ற மாதிரி கொண்டு வராங்களா? இது எப்படி? ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன பண்றோம்? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கெட்ட பால் கொஞ்சம் திரிஞ்சு போனதா சாப்பிட்டோம்னா நம்ம ஒரு வாட்டி கேரி பண்றது என்ன ஆகுதுன்னா, நம்ம கேரி பண்றோம் இல்லையா பால் மேல. அப்ப என்ன ஆகணும்? பால் எப்பெல்லாம் வருதோ நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்குள்ள அந்த வெறுப்பு இருக்கும். நம்மளுக்குள்ள தாட்ல அந்த வெறுப்பு கேரி ஆச்சுன்னா பாடியில காட்டும். அப்ப நம்ம அந்த பால் சாப்பிடும்போது என்ன ஆகும்? பத்தியா, நான் பால் வானான்னு பால் சாப்பிட்டா எனக்கு எப்படி ஆகுது பத்தியா? பிரச்சனை பால்ல இல்ல, நம்ம அந்த பால்ல கேரி பண்ணது. சிச்சுவேஷன் அப்படிதான். ஆக்சுவலி பால் கெட்டது பண்ணிச்சா பால் கெட்டது பண்ணல, எப்படி ஆயிருக்கும்? ஒண்ணு கெட்டு போன பாலை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, இல்ல யாராவது பால் என்ன பண்ணிருப்பாங்க, தப்பான விஷயத்தை கேரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை விட்டுட்டு எது மேல கோவப்படுறோம்? பால் மேல. புரியுதாங்க? இதே தான் ஃபேமிலிலையும். ஃபேமிலியில ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பசங்களோ என்னன்னா அவங்க ப்ராப்ளம் இல்லை, அவங்க பால் மாதிரி. நம்ம கூட இருக்க ஃபேமிலி எப்படி
பால் மாதிரி கூட ஒண்ணு நம்மளுக்கு அந்த சேர்ந்து இருக்கு பாருங்க, அந்த விஷயம் என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது. நாம என்ன பண்ண நினைக்கிறோம், இவங்க சரியில்லை இவங்க சரியில்லை. ஆக்சுவலி இது என்னன்னா, இப்ப நடக்கிற விஷயமே பாஸ்ட்ல நம்ம ஒரு விஷயம் நடந்தது பாருங்க, அதை பிரதிபலிக்க தான், ரிஃப்ளெக்ஷன் தான் இது. இது என்னது, ரிஃப்ளெக்ஷனு. ஆனா நம்ம என்ன பண்றோம், தப்பா உள்ள போட்டுறோம் பாருங்க, மைண்டுக்குள்ள போட்டு என்ன பண்றோம், சும்மா இல்லாம ஸ்ட்ரென்தன் வேற பண்றது, ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த எனர்ஜி வேற கிரியேட் பண்ணா அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு நல்லதே கொடுத்தாலும் நாம தான். அப்ப என்னன்னா கனெக்டே எதுக்குன்னா, நம்ம சோல்னா அது பேஷன்ஸ், நம்ம சோல்ல இருக்கிறது என்ன, பேஷன்ஸ். அப்ப அந்த பேஷன்ஸை வெளில கொண்டு வரதுக்கு என்ன ஆகும், அப்ப நம்மள பிடிக்காத விஷயம் நடந்துட்டே இருக்கும். அப்ப திருப்பி திருப்பி குழந்தை இது 1000 நாள் இது கத்தும், அவ்வளவுதான், தவிர வேற எதுவும் தெரியாது. அப்படி லைட்டா ஒரு சில வார்த்தைகளை போட ஆரம்பிச்சு அந்த அன்பை கொண்டு வந்தோம்னா, அந்த அன்பு வர ஆரம்பிச்சா பேஷன்ஸ் வருங்க, பேஷன்ஸ் வந்தா டாலரன்ஸ் வருங்க, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அக்செப்டன்ஸ் வருங்க. ஆனா என்ன பிரச்சனை, நம்ம தேவையில்லாம என்ன பண்றோம், ஃபேக்கா ஒரு என்ன திட்டான் பாரு, எப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, என்ன திட்டாங்க, நான் யாரு நீங்க யாரு, பேசும்போது என்ன சொல்லுவோம், நம்ம எல்லாரும் ஆன்மாக்கள். ஏன்னா நீங்க அசிங்கப்படுத்திட்டா மாத்திரம், இவங்க படுத்திட்டாங்க இவங்களை சும்மா விடக்கூடாது. அப்ப நான் என்ன மறந்துட்டேன், அதாவது சாதாரணமா கேட்கும்போது நம்ம எல்லாம் அனைவரும் ஆன்மாக்கள், அந்த ஒண்ணுலேருந்து தான் வந்தோம், அந்த ஒன்றை நோக்கி போறோம்னு பேசிட்டு இவங்க என்ன ஒரு வார்த்தை 4 பேர் நடுவில் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் நடுவில் என்ன அசிங்கப்படுத்திட்டியா, உன்னை என்ன பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், சோல் ஸ்டேட்லேருந்து மைண்ட் ஸ்டேட்டு. ஏன்னா இதெல்லாம் யாரோட ஒர்க்கு, மைண்ட் தான் என்ன பண்ணோம், என்ன அசிங்கப்படுத்திட்டேன். உன்னோட எக்ஸ்பிரஷன் அப்படின்றது சோல், இதை அசிங்கப்படுத்தினது மைண்டு. இவர் வந்து என்ன பெருமையா பேசுறார், உடனே சார் அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். அகைன் இது எதோட ஸ்டேட்டு, மைண்டு. என்ன பண்ணுவேன் இதுல, சார் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அவங்கள தூக்கிடலாம், தேவையாது. சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் வந்த உடனே மைண்ட் என்ன பண்ணுது, இவர் எனக்கு என்னமோ க்ளோஸ் மாதிரியும் அவர் என்னமோ எனிமி மாதிரி, புரியுதா உங்களுக்கு. அப்போ மைண்ட் என்ன பண்ணுது, நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ணா ஹாப்பி ஆயிடுது, ஹர்ட் பண்ணா டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அது சோல் ஸ்டேட் இல்லை, மைண்ட். எல்லாருமே ஆக்சுவலி என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க விஷயத்தை தான் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. இப்போ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா, மேடம் சூப்பர் மேடம் அப்படின்னா என்ன பண்றேன், உங்ககிட்ட இருக்கிற நல்லதை நான் பார்த்துருக்கேன், ஓகே, அதை நான் சொல்ற விதம் அது. இதே இவர் வந்து உங்ககிட்ட இருக்க கெட்டதை பார்த்தா, ஐயா அவங்களா போர். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு உங்ககிட்ட, அப்ப அவர் என்ன அப்சர்வ் பண்ணாரோ அதை சொல்றாரு. அப்ப நாங்களாம் எதை பிரதிபலிக்கிறோம், உங்ககிட்ட என்ன இது பார்த்தோமோ அதை பிரதிபலிக்கிறோம், அதுவும் அர்த்தம். இன்னொன்று உங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றதை காட்டும். ஏன்னா நாங்க இதை பேசும்போது என்ன பண்றீங்க, நாங்க உங்ககிட்ட என்ன பார்த்தோன்றதை நாங்க காட்டுறோம். நாங்க பேசின உடனே நான் கோவத்தை திட்டுறவங்கள இவர் அன்பா உங்ககிட்ட வந்து ரொம்ப பிரைஸ் பண்றாரு. அப்ப ஆக்சுவலி நாங்க என்ன பண்றோம், நான் திட்டும் போது நீங்க டிஸ்டர்ப் ஆறீங்க, அவர் பிரைஸ் பண்ணும்போது ஹாப்பி ஆறீங்கன்னா, அப்ப இந்த கனெக்டிவிட்டியில என்ன காட்டுறோம், உங்களுக்குன்னு சுயமா ஒண்ணும் இல்லை, நீங்க சுவிட்ச் போட்டா மாதிரி, இப்படி சுவிட்ச் போட்டா ஆஃப் ஆவீங்க, இப்படி சுவிட்ச் போட்டா ஆன் ஆவீங்க. அப்ப நாங்க பேசுற பேச்சுக்கு ஆடுற பொம்மையா நீங்க, அப்ப உங்களுக்குன்னு சுயமா இல்லையா, அப்ப நீங்க ஆன்மா இல்லையா, அப்ப உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுற பொம்மையா நீங்க. பேசும்போது ஆன்மானும், ஆனா சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்றோம், என்ன சொல்லிட்டான் பார், இவ்வளோ பண்றேன் இருந்தாலும் திருப்தி இல்லை. அப்போ இவ்வளோ பண்ணதோட இது மைண்ட்ல பண்ண ஓடுது, இவ்வளோ பண்றேன் தானே ஓடுது. அப்போ அந்த சுச்சுவேஷன் ரொம்ப வருதா. இதே சோல் லெவலில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அந்த சோல் ஏதோ கேரி பண்ணுது, தட்ஸ் இட். அது என்னைக்கு ஹீலாகி வருதோ வரட்டும், இது இருந்தா சோல். அப்போ நமக்குள்ளுக்குள்ள இது வரணும்னா அப்போ என்ன பண்ணும், அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சோல்ஸ் எப்படி இருக்கு. அப்போ எனக்கு என்ன டெஸ்ட், அப்போ சோல்ஸ் எல்லாம் வந்து நான்வெஜ்ஜாக இருக்காங்க. அப்போ நான் என்ன தாட் ரிலீஸ் பண்றேன், இன்னைக்கெல்லாம் என்ன 15 விஷயம் என்ன, இன்னும் 150 வருஷம் ஆட்டணும், எல்லாம் மாறும், நல்லது நடக்கும், நல்லபடி மாறும். இப்படி சொல்றேன்னா இல்லை, இதுக்கெல்லாம் 15 வருஷம் ஆகி நான் பார்த்தாச்சுப்பா, இனிமேல் இதெல்லாம் திருந்தாதுன்னு சொல்றேன்னா, இதுதானே எனக்கு பாடம். இங்கே நான் 15ன்னு பார்க்குறேன்னா இல்லை 15 தானே அப்படின்னு பார்க்குறேன்னா. இப்போ சொல்லுங்க மாஸ்டர்ஸ், ஏன்னா நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், கணக்கை பார்ப்போம் இல்லையா. கல்யாணம் 25 வருஷம் ஆச்சுங்க, போராடி பார்த்தாச்சுங்க சொல்கிறோமா. ஏன் அது ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை மாற்ற 25 வருஷம் ஆயும் ஒன்றா இருக்கும், நம்ம பிரியலை. ஏன் அப்போ 25 வருஷமும் நம்ம வெறுப்பை கேரி பண்ணுறோன்னா பிரச்சனை ஆப்போனண்ட் கிட்டயா நம்ம கிட்டயா. ஏன் அப்போ நேச்சர் 25 வருஷமா நம்மளை ஒன்றா வச்சிருக்கேன் இல்லையா.
அப்போ பிரிக்கல. அப்போ நேச்சர் ஏன் பிரிக்கலைன்னா நம்ம கிட்ட மாற்றம் வரலங்க. நம்ம கிட்ட மாற்றம் வந்தா என்ன ஆகும்? அந்த சோல் நம்ம லைட்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை அந்த சோல் கிட்ட சேஞ்சஸ் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக நேச்சர் என்ன பண்ணும்? நம்மளை எங்கே கனெக்ட் பண்ணுமோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்போது இந்த கனெக்டிவிட்டி எதுக்காக? ஸோ பேசலாம் சார். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் 30ஆவது வருஷம் டிவோர்ஸ் பண்ணுறேன், 35ஆவது வருஷம் டிவோர்ஸ் பண்ணுறேன். அப்போ 30ஆவது வருஷம் 35ஆவது வருஷமும் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அது வரைக்கும் சேஞ்சஸ் வரலையே இல்லையா? 30 வருஷம் ஆயினும் பழகலையா இல்லையா? 30ஆவது வருஷமும் திட்டுறாங்க, எனக்கு கோவம் வருது அப்படின்னா அப்போ 30 வருஷம் ஆயுமான்னு திட்டக்கூட அவனால கேட்க முடியல, 4 வார்த்தை கேட்டுக்க முடியலையா? சொல்லுங்க மாஸ்டர்ஸ். இப்போ பேம்ப்ளெட் கொடுக்க போறோம் மெடிடேஷனுக்கு, எல்லா இடத்தையும் மெடிடேஷனா பேம்ப்ளெட்டா கொடுங்கன்னு இப்படி வாங்கிக்கிறாங்களா? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மெடிடேஷனை போடுறாங்களே, அங்கே நம்ம பொறுமையா இருக்கோம்ல, அங்கே ஓ தியானமா அப்படின்னு இப்படி கை நீட்டி இப்படி வாங்கிக்கிறாங்களே யாராவது பண்றாங்கல்ல, அங்கே பொறுமையா இருக்கோம்ல. இதே வீட்டில் 25 வருஷம் பொறுத்தும் நம்மளுக்கு இந்த அக்செப்டன்ஸ் வீட்டில் வரல இல்லையாமா? இங்கே என்ன சொல்லி தராங்க, நீங்க கொடுக்கறத அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் வரும் சொல்றாங்கல்ல. இங்க ஏத்துக்கிற நம்ம ஏன் வீட்டில் ஏத்துக்கல? அப்போ பிரச்சனை எங்க இல்லையா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கோவப்பட்டு போயிடும். இதே கோயிலையோ மடத்துலையோ ஆசிரமத்திலையோ இல்லை சொசைட்டிலையோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அங்கே திட்டினாலும் இது பண்ணாலும் அவங்க நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்க எனிமி மாதிரி பார்த்துருக்கீங்களா? வீட்டில் திட்டினா கோவம் வரும். இதே வெளில யாராவது திட்டினா ஒன்றும் இல்லை, எங்களுக்கே பார்த்துருக்கோம். வீட்டில் அம்மா அப்பா திட்டினா செம்ம கோவம் வரும், இந்த அப்பனை அப்படின்னு திட்டுவோம். ஃப்ரெண்டு இப்போ போனால் அவன் அசிங்கமாக திட்டி அவன் அனுப்புவான். அவன் திட்டா எங்களுக்கு ஏன் வராதுன்னா, ஆயிருந்தாலும் ஃப்ரெண்டு மாதிரி வராது, எனக்கு ஒரு கஷ்டம்னா வந்து நிற்பான். ஏன் அப்போ பேரண்ட்ஸ் வந்து நிற்க மாட்டாங்களா? அப்போ நான் தாட்டை என்ன போட்டிருக்கேன்? பிரச்சனை எங்க? ஃப்ரெண்டுனா என்ன திட்டினாலும் என் நல்லதுக்காக திட்டுறவன். இதே அம்மா அப்பானா இவங்களுக்கு வேற வேலை கிடையாது. தாட்டை போட்டது யாரு? அப்போ சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே திருப்பி 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 ஏன் கனெக்ட் ஆகுது, கண்டினியூ ஆகுதுன்னா அங்க நம்ம உள்ளுக்குள்ள இருக்க, இப்போ யோசிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்க குவாலிட்டிஸை வெளில கொண்டு வரும். அப்போ நம்ம மைண்ட்ல என்ன ஓடுது? அப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை அப்போ நம்ம உள்ளுக்குள்ள என்ன ஓடுது? 20 வருஷமா இந்த ஃபேமிலிக்கு உழைச்சிருக்கோம், என்ன ஓடும் லாஜிக்கலா பார்த்தா? 20 வருஷமா இந்த ஃபேமிலிக்காக உழைச்சோம், இந்த நன்றி கட்ட ஃபேமிலிக்கு உழைச்சோம் அப்படின்னு ஓடுதுன்னா அந்த ஃபேமிலி நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்தது, அந்த ஃபேமிலி தான் இருக்க இடம் கொடுத்தாங்க, அடித்து துரத்திட்டாங்களா? ஆனால் என்ன பண்ணாங்க? 4 வார்த்தை ஹர்ட் பண்ணாங்க இல்லையா? அப்போ அந்த ஒரு ஹர்ட்டை கூட தாங்கிக்க முடியும். இதுக்கு தான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவாங்கன்னா, புத்தர் வந்து 3 பேர் கூப்பிட்டு நீங்கள் தியான பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரெடியானாங்க. நாங்கள் ரெடி ஆகிட்டோம் நாங்கள். அப்போ புத்தர் கேட்டாராம், நீங்கள் தியானம் பண்ணுற இடத்துல போய் உங்களை அசிங்கமாக திட்டினா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. சந்தோஷப்படுவோம் நாங்கள். ஏன் அப்படின்னா எங்களை அடிக்கலைல்ல அப்படின்னாங்க. சரி அடித்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க. சந்தோஷப்படுவோம் நாங்கள். ஏன் அப்படின்னா சாகடிக்கலைன்னு சந்தோஷப்படுவோம். சரி சாகடிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சந்தோஷப்படுவோம், ஏன்னா முக்தி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போது பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டா திட்டுற வார்த்தை திட்டே கிடையாது. அடிக்கிறது கூட ஏற்றுக்க முடியும். அடிக்கிறியா அடி, திட்டல உனக்கு சந்தோஷமா இன்னும் அடிய. அப்போ நாம் எந்த நிலையில் இருக்கோம் சொல்லுங்கம்மா? திட்ட கேட்டுக்க முடியல, இதில் நம்மளை அடிச்சுட்டா வச்சுக்கோங்க அவ்வளோதான், கை வச்சுட்டியா கேட்போமா? சும்மா எத்தனைக்கு என்ன பண்ணுவார், கோவத்தில் லைட்டாக தட்டா போகிறோம், என்ன பண்ணியிருப்பாங்க? பஸ்ஸுலலாம் இடிக்கிற விட லைட்டாக தான் இடிச்சிருப்பாங்க, என்ன ஆகும்? கோவம். அப்போ சுச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணுது? என்னமா பண்ணுது? நம்ம உள்ளுக்குள்ள பல ஜென்மாசா போட்டு வச்ச கோபங்கள், வெறுப்புகள், ஆத்திரங்கள் அது எல்லாம் வெளில கொண்டு வருது. இப்போ நினச்சி பாருங்க, ஏமா நாம் தான் காமா இருந்தா ஏன் மெடிடேஷன் ஃபர்ஸ்ட் வந்தோம்? காமா இல்லை, அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஒரு லெவலில் காமா இருக்கிறவங்க எதுவுமே வேணாம் அவங்களுக்கு. ஒரு லெவலில் காமா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எவ்வளோ பேர் இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க, பெரிய பொசிஷனாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நாம ஏன் ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் வந்தோம்னா நம்ம மைண்டு ஃபர்ஸ்ட் காமா இல்லை, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் தான் எக்ஸாம்பிள். அவ்வளோ கோவப்படுவேன். சாப்பாடு போட்டால் எனக்கு அப்போல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. சாப்பாடு எடுத்து வந்து காரம் அதிகமாக போட்டால் தட்டலை அப்படி டமால்னு போடுவேன். அவ்வளோ கோவம் வரும். அதாவது குளிச்சுட்டு வந்தேன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டேன். கோவம் அவ்வளோ வரும். ஏன் வந்தது? அவ்வளோ கோவங்கள். கோவம் அதுவும் சாதாரணமாக வராது. கண்ணாப்பின்னு யாராக இருந்தாலும் திட்டுவேன். கடவுள்லேருந்து மகான்லேருந்து மனுஷங்களே எல்லாரும் திட்டுவேன். ஏன் வந்தது? ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷனை காமிச்சதுன்னா எனக்குள்ளே இருக்கிறத காமிச்சது, எனக்குள்ளே இருக்கிறத காமிச்சது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்போ யார் பேச்சை கேட்குறோம்?
அப்போ என்ன நடக்குது? எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. பைல்ஸ், ஈவன் வியாதிகள் உடம்புல ஒன்றும் இல்லை. இப்போ சொல்கிறோம்ல, நம்ம தாட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடியில் டிசீஸ் வரும். சிம்பிள். இப்போ பால் விஷயமா எடுத்தேன் இல்லையா, பால் இப்போ நீங்கள் வெறுப்பு கேரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா பால் ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. பால் எதுக்கு கொடுத்துருக்காங்க? நம்ம பாடி கூலண்ட். நீங்கள் கூலண்ட்டை அவாய்ட் பண்ணிங்கன்னா ஹீட்டான ஐட்டத்தை எடுத்துப்பீங்க. அப்போ பாடி ஹீட் ஆகுமா? ஹீட் ஆகும், ஹீட்டுக்கு அனுப்பி வேற டிசீஸ் வரும். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈவன் ஆயுர்வேதிக்கே போனால் கூட பாடி கூலண்ட்டை காட்டுவாங்க. ஆனால் உண்மையிலே ரூட் காஸ் என்ன? நீங்கள் பால் மேலே கேரி பண்ணதோட எஃபெக்ட் இப்படி காட்டும். அப்போ எல்லாமே, அது பணமாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், நம்ம எதெல்லாம் நம்ம வெறுப்பு கேரி பண்ணிருக்கோம் தெரியாதுமா மாஸ்டர்ஸ். நம்ம நினைக்கிறோம் நம்ம வெறுப்பு எது மேலாம் கேரி பண்ணியிருக்கோம் சொல்லுங்க. இதுதான் இல்லை. சம்டைம்ஸ் வெறுப்பு வந்தால் இந்த சேரு சொல்லியிருக்க மாட்டோம், இந்த சேர் 2 நாள் உட்காரும் போது இதாட்டுமே, மேடம் என்ன மேடம் சேர் போட்டுருங்க அப்படின்னு ஒரு தமால் தள்ளி விடும். பண்ண மாட்டோம். ஒரு வாட்டி இந்த சேர்ல விழுந்தோம்னா அடுத்த என்ன பண்ணுவோம்? சேர் மேலே வெறுப்பை கேரி பண்றவங்க நம்ம. என்னடா இது சேரை பார்த்து போடணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். என்ன நினைப்போம்? எனக்கும் சேருக்கும் செட்டே ஆகாதுங்க. பேசுவோமா நம்ம? இல்லையா? மாட்டோம். இல்லையாம்மா? டெய்லி ஒரே ரூட்ல பஸ்ல போவாங்க. அவங்களால எனக்கு இந்த பஸ் கரெக்டாக கொண்டு போய் விடணும். நாம் பார்த்தா எனக்கு நான் போகும்போது பஸ்ஸே வராது. என்னது இது பஸ்ஸே வராது? அப்போ யார்கிட்ட பிரச்சனை? நீங்க கேட்டிருக்கீங்களா? நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா மாத்திரம் பஸ்ஸே வராதான். அன்னைக்கு நான் பந்த் பண்ணிடுறாங்க நம்ம போய் நிற்கும் போது. பிரச்சனை எங்கம்மா? ஆனா நம்ம பேச்சு எப்படி இருக்க? பஸ் வரைக்கும் குறை சொல்றோம். அப்ப ஏன் நம்ம மனுஷங்களை தப்பு சொல்ல மாட்டோம்? சொல்லுங்கம்மா. அப்ப எனர்ஜியை கிரியேட் பண்ணது யாரு? அதுதான்மா. நான் நினைச்சது மாத்திரம் நடக்காது சொல்லுவோமா? ஆனா சொல்லும் போது காத்தால மெடிடேஷன் உட்காந்து சொல்லுங்கம்மா. மார்னிங்னா அஃபர்மேஷனு, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். நான் வந்து ஒரு நல்ல பங்களாவில் இருக்கேன், நல்ல ஃபேமிலியோடு இருக்கேன், காரில் இருக்கேன், இதில் இருக்கேன், அப்படியே இது கொண்டு போங்க, தாட்டை கொண்டு போங்க, இப்படிலாம் பேசிட்டு எப்போ? மார்னிங் 6 மணிக்கு. 10 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பும்போது, 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பும்போது ஒரு பஸ்ஸு, நம்ம எதிர்பார்க்குற பஸ்ஸு ஆப்போசிட்டில் போட்டுமே. காலங்காத்தால நம்ம நினைக்கிற பஸ் இந்த பக்கம் வராது, அந்த பக்கமே போகும் அப்படின்னா நம்ம நிலை என்ன? ஒரே ஒரு பஸ் விஷயம் ஒரு 1/2 hour லேட் ஆச்சுன்னா 3 மணி நேரம் தியானம், 1/2 மணி நேரம் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னாச்சு? ஆடிப்போச்சு. இப்போ டெய்லி லேட்டாக போய் இந்த பாஸ் கிட்ட போய் நிற்க வேண்டியதாக இருக்கு. அவ்வளோதான். ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன். ஏன்பா அந்த கரெக்ஷனாக பண்ணதான் வந்தேன், திருப்பி அதே டைலாகே விட்டேன்னா நம்ம பாஸ்ட் லைஃப்ல என்ன டைலாக் விட்டோமோ அதை பிரேக் பண்ண தான் வந்திருக்கும். அப்ப என்ன, எனக்கு என்னடா ஆட்டம், லைஃபை பியூட்டிஃபுல்லா வாழ்ந்து காட்டுவேன், இதை சொல்றதுக்கு தான் அங்க வந்திருக்கோம். அதை விட்டுப்பா என்னைக்கு வந்து இவர்கிட்ட நான் தப்பிக்கிறோம் அன்னைக்கு தான்ப்பா ஹாப்பி அப்படின்னா அப்ப கடைசி வரைக்கும் தப்பிக்க போறதில்லை இல்லையா? என்ன லாக்கு? என்னைக்கு இதை விட்டு நான் தப்பிக்கிறேனோ அன்னைக்கு தான் எனக்கு ஹாப்பினஸ் நாம சொல்றேன்னா அப்ப என் லாக் எங்க இருக்கு? நானே சொல்றேன். இப்ப எங்க ஆபீஸே சொல்றேன், பா இந்த ஆபீஸ் மாறலப்பா, இந்த ஆபீஸ் விட்டு என்னைக்கு நான் போறேன் அன்னைக்கு தான் எனக்கு ஹாப்பினஸ் நான் சொல்றேன்னா அப்ப என் லாக் எங்க இருக்கு? இந்த ஆபீஸை விட்டு நான் போக முடியாது. ஏன் சொல்லுங்க? நான் தான் வெறுப்பை கேரி பண்றேன்னு. இதையே இந்த ஆபீஸ் எப்படி இருக்கா இருக்கட்டும், நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மாஸ்டர்ஸ் கரெக்டா கொண்டு விடுவாங்க. அதை விட்டுட்டு ஐயா இது செட்டே ஆகாது, நம்மளுக்கு செட் ஆகாத டீம், இதை விட்டு போனாதான் ஹாப்பி அப்படின்னா இன்னும் 5 வருஷம் ஆகும். அப்ப என்ன ஆகும்? என்ன பண்றேன்? எனக்கும் அவங்களும் லாக் நானே போடுறேனே. ஸோ பிளேஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம், people are not a problem, situations are not a problem, it is the way I think is a problem. அப்ப இந்த சிச்சுவேஷன் என்ன பண்றாங்க? நான் பொறுமையா இருப்பேன், நீ மாறுவ, நீ 15 எப்ப வேணாலும் எடுத்துக்கோ, நீ மாறுவ, வெஜிடேரியனா மாறுவ, மெடிடேட்டரா மாறுவ, பியூட்டிஃபுல்லா வருவ, நீ எல்லாம் சோர்ஸ் அப்படின்னு சொன்னாதான் நான் ஒரு மெடிடேட்டர். அப்ப தேங்க்ஸ் டு தி சிச்சுவேஷன்ஸ். என்னோட 10 வயசு 12 வயசு சின்னவனா இருக்கியா? பரவாயில்ல. நீ இப்படி இருக்கியா? நான் சொல்றதை கேட்கல, பரவாயில்ல, நீ மாறுவ, நீ நல்லபடி இருப்ப. தட்ஸ் இட். நீ என்னைக்கு எப்ப தேவையோ அன்னைக்கு நீ மாற போற. அது வரைக்கும் உங்ககிட்ட நான் அன்பா தான் இருப்பேன்.